வாழ்க்கை துணையான மனைவிக்கு கணவர் நன்றி சொல்லும் நிகழ்ச்சி ஈரோட்டில் நடைபெற்றது. மனவளக்கலை மன்றம் சார்பில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் ஈரோடு சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து 300க்கும் மேற்பட்ட தம்பதியினர் பங்கேற்றனர். மனைவியின் கைகளை கணவர் பற்றிக் கொண்டு வாழ்வில் சுகதுக்கங்களில் உடனிருப்பதற்கு நன்றி கூறும் நிகழ்ச்சி நிகழ வைத்தது. கட்டியா கொடுத்தாலும் ஒரு பூ எடுத்து நீங்க வைக்கும் போது அவங்க கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி, ஒரு தனிப்பட்ட மகிழ்ச்சியாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் கடைநிலை ஊழியராக கடந்த 28 ஆண்டுகளாக பணியாற்றி ஓய்வு பெற்ற மூதாட்டிக்கு பண மாலையுடன் பிரியா விடை அளிக்கப்பட்டது. சேலத்தைச் சேர்ந்த மல்லிகா என்பவர் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் கடைநிலை ஊழியராக பணியாற்றி ஓய்வு பெற்றார். இத்தனை ஆண்டுகளாக சிறப்பாக பணியாற்றிய மல்லிகாவுக்காக நடந்த வழியனுப்பு விழாவில் பண மாலைகளை அணிவித்து உறவினர்கள் கௌரவப்படுத்தினர். இதனால் பணி நிறைவுடன் மன நிறைவாகவும் மல்லிகா வீட்டிற்கு புறப்பட்டார். மாலை பாக்குறதுக்கு இது நல்லா இருக்கு, இது சூப்பரா இருக்கு. மதுரை பெங்களூரு கண்டோன்மெண்ட் இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்க உள்ளார். மதுரையில் நடைபெறும் விழாவில் மத்திய ரயில்வே துறை மற்றும் ஜல்சக்தி துறை இணை அமைச்சர் வி சோமண்ணா, தமிழ்நாடு அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். இந்த ரயிலில் குளிர்சாதன வசதியுடன் கூடிய முதல் வகுப்பில் பயணிக்க இருக்கைக்கு 2865 ரூபாய் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. சாதாரண வகுப்பில் பயணிக்க 1575 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. முதன்முறையாக ஆரஞ்சு நிறத்தில் இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில் தற்போது மதுரை ரயில் நிலையத்தில் தயாராக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அடுத்துள்ள பூண்டி மாதா தேவாலயத்தில் அன்னையின் பிறப்பு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. வீரமா முனிவரால் 300 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த தேவாலயத்தில் ஆண்டுதோறும் அன்னையின் பிறப்பு திருவிழா 9 நாட்கள் விமர்சையாக நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டு திருவிழாவுக்காக நேற்று மாலை அன்னையின் உருவத்துடன் கூடிய கொடி ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. அதன் பின் கும்பகோணம் மறை மாவட்ட ஆயர் ஜீவானந்தம் கொடியை புனிதம் செய்து ஏற்றி வைத்தார். இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று மரியே வாழ்க என முழக்கத்துடன் மாதாவை வழிபட்டனர். திருச்சி NIT கல்லூரி விடுதியில் மாணவிக்கு ஒப்பந்த தொழிலாளி ஒருவர் பாலியல் தொந்தரவு கொடுத்ததை அடுத்து மாணவ மாணவிகள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாலியல் அத்துமீறல் தொடர்பாக மாணவி அளித்த புகாரின் பேரில் வைஃபையை சரி செய்ய வந்த கதிரேசன் என்ற ஒப்பந்த தொழிலாளரை கைது செய்த காவல்துறையினர் திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். இதனைத் தொடர்ந்து கல்லூரி நிர்வாகம் பாதிக்கப்பட்ட மாணவியை தரக்குறைவாக பேசிய விடுதி காப்பாளரை கண்டித்து விடுதியின் முன்பாக திரண்ட மாணவ மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் கல்லூரி வளாகத்தில் உள்ள NIT இயக்குநர் அகிலாவின் வீட்டை முற்றுகையிட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் விடுதி காப்பாளர் NIT நிர்வாகத்தினரை வரவழைத்து மாணவ மாணவர்களிடம் மன்னிப்பு கேட்க வைத்தார். I am saying apology and I regret that I have done that and whatever I have done. திருச்சி NIT கல்லூரி விடுதியில் மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள சூழலில் கல்லூரியில் உள்ள மாணவிகளிடம் காவலர்கள் குழு தீவிர விசாரணை மேற்கொண்டது. இந்த சம்பவம் தொடர்பாக நியூஸ் 18க்கு பேட்டியளித்த திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார், திருச்சி NIT கல்லூரி வளாகத்தில் பாதுகாப்பை பலப்படுத்த உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். அந்த செக்யூரிட்டி அப்பரேட்டஸை என்ஹான்ஸ் பண்ண சொல்லியிருக்கோம். செக்யூரிட்டிஸ்லாம் நிறைய போட்டிருக்கிறாங்க. நேற்று அந்த சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவங்க சரியான முறையில் அந்த ஹாஸ்டலுக்குள்ளே போகும்போது கூட போக வேண்டிய அந்த பெண் காவலர்கள் போகல. அது போக வர்றவங்களை கண்காணிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. தனிப்பட்ட முறையில் அவங்க பாட்டுக்கு லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ளே போகும்போது உலாவக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாலியல் ரீதியான புகார் மாவட்ட நிர்வாகத்திற்கு வரும்போது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார். மாணவிகளின் விடுதிக்குள் வேலை காரணமாக எலக்ட்ரீஷியன், பிளம்பர் போன்றவர்கள் செல்லும் போது விடுதி காப்பாளரும் உடன் செல்ல வேண்டும் என்றும் ஆட்சியர் பிரதீப் குமார் தெரிவித்தார். நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாணவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அவர்களுக்கு மீது மேனேஜ்மெண்ட்ல ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவர்கள் இன்டர்னலா நடவடிக்கை எடுக்கிறாங்க. நம்ம பாலியல் தொடர்பான புகார்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு வரும் பட்சத்தில் நிச்சயமாக கடுமையான நடவடிக்கை எடுக்கும். மகளிர் விடுதியில் இருந்த மாணவி பாலியல் தொல்லைக்கு உள்ளானது வருத்தம் அளிப்பதாக திருச்சி NIT நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
மாணவ மாணவியரின் பாதுகாப்பில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு என்ஐடி வளாகத்தில் உள்ள பாதுகாவலர்களிடம் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் வருங்காலங்களில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்காமல் இருக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் எனவும் என்ஐடி நிர்வாகம் உறுதியளித்துள்ளது. திருச்சி என்ஐடியில் நடந்த பாலியல் அத்துமீறல் அதிர்ச்சி அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கருத்து தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள அவர் அத்துமீறலில் ஈடுபட்ட நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதுபோன்ற சம்பவங்கள் இனி நிகழாமல் இருக்க திமுக அரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். திருச்சி என்ஐடியில் மாணவியிடம் அத்துமீறலில் ஈடுபட்ட விவகாரத்தில் சமூக வலைதளத்தில் காவல்துறையை கண்டித்து பதிவிட்டுள்ள செய்தி முற்றிலும் தவறானது என்று திருச்சி மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. திருச்சி என்ஐடியில் விடுதியில் தங்கியிருந்த மாணவி முன்பை இணையதளம் பழுது பார்க்க வந்த நபர் அருவருக்கத்தக்க செயலில் ஈடுபட்டார். இது குறித்து புகார் அளிக்க சென்ற மாணவியை காவல் நிலையத்தில் இழிவாக பேசியதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு மறுப்பு தெரிவித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் பாதிக்கப்பட்ட மாணவி தனது பெற்றோருடன் திருவெரும்பூர் மகளிர் காவல் நிலையத்திற்கு சென்றபோது காவலர்கள் நல்ல முறையில் நடந்து கொண்டதாகவும் காவல்துறையினர் நல்ல ஒத்துழைப்பு வழங்கி உதவி செய்ததாக பாதிக்கப்பட்ட மாணவி மற்றும் அவரது பெற்றோர் தெரிவித்ததாக காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் கூறியுள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை ராயபுரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் திமுக சுற்றுச்சூழல் அணி சார்பில் 10 மகளிர் சூழலியல் விழிப்புணர்வு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் மாணவிகளுக்கு மாதவிடாய் கால மறுபயனீடு சுகாதார பெட்டகம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் கயல்விழி, பள்ளிக்கூடம் என்பது கல்வி சார்ந்த இடம் மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழல் சம்பந்தமான நிகழ்ச்சிகளையும் உள்ளடக்கியது என்று கூறினார். இந்த சானிட்டரி நாப்கின்ஸ் இது முன்ன இருந்ததுக்கு இப்போ ஓரளவுக்கு விழிப்புணர்வு இருக்குது. ரீயூஸ் பண்ணிக்கிற போது ஒன்று நமக்கு காசு கம்மியாகுது, ரெண்டாவது சுற்றுப்புறத்தை சுத்தமாக வச்சுக்க முடியுது. முன்னதாக பேசிய வடசென்னை தொகுதி எம்பி கலாநிதி வீராசாமி, மறுசுழற்சி செய்யப்பட்ட நாப்கின் சுற்றுச்சூழலுக்கு பேருதவியாக இருக்கும் என்றார். மறுசுழற்சி செய்யும் இந்த சேஃப்டி நாப்கின்ஸ் அப்படின்றது நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. இதனால ஏதாவது அன்ஹைஜீனிக் அப்படின்றது ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு கேட்டப்போ இல்லை, இது பல இதுல அதை ஆய்வு செஞ்சிருக்காங்க. இது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும் அப்படின்றாங்க. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் சார்பில் கோவை புரோசோன் வணிக வளாகத்தில் உணவு திருவிழா தொடக்க விழாக்களை கட்டியது. வருகிற ஞாயிற்றுக்கிழமை வரை 3 நாட்களுக்கு நடைபெறும் இந்த உணவு திருவிழாவை கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் வாடி, மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர். மொத்தம் 70 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் ஸ்பிரிங் பொட்டேட்டோ மற்றும் ஏராளமான சர்பத் வகைகளை மக்கள் உண்டு மகிழ்ந்தனர். குழந்தைகளுக்கான பொழுதுபோக்கு விளையாட்டுகளும் அமைக்கப்பட்டுள்ளன.